வாட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன்? ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து மாம்சத்துக்குரிய போராட்டத்துக்கு நம்மளை என்ன பண்றது தான், திசை திருப்பி தான் டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் வேற ஒன்றும் இல்லை. இந்த கர்த்தரோட வார்த்தைக்காக எப்போது நின்று இருக்கீங்களா? ஐம் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் வேர்ட். இப்போ இந்த வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு ஈஸியாக அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கா? யோசேப்பு அவன் மேலே தேவ திட்டம் நிறைவேறது ஈஸியாக இருந்துச்சா? சொல்லுங்க. யாக்கோபுக்கு ஈஸியாக இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு ஈஸியாக நடந்துச்சா? அவன் என்ன இருந்துச்சு அவங்களுக்கு? they had a struggle. அதான் கேட்குறேன், நீங்கள் நம்மளோட போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? அதான் கவனிங்க. when you stop fighting, devil will stop resisting you. நீ என்னைக்கு யுத்தம் பண்ணுறதை நிறுத்திட்டியோ பிசாசு ஒன்று எதிர்க்கிறத நிறுத்திடும். பிசாசு என்னைக்கு ஒன்று எதிர்க்கிறத நிறுத்திட்டானோ அன்னியிலேருந்து நீ போகிற டைரக்ஷன் சரியான டைரக்ஷன் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? பிசாசு உன்னை எதிர்த்து போராடுற வரைக்கும், இந்த எதிர்த்து போராடுறதை பற்றி சொல்கிறேன், உன்னை எதிர்த்து போராடுற வரைக்கும் இது சரியான பாதையில் போயிட்டுருக்கிறேன்னு அர்த்தம். ஸ்டேயிங் இன் த ஃபைட். சொல்லட்டுங்களா? இந்த கர்த்தரோட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு ஒரு ஃபைட். தேர் இஸ் அ ஃபைட். போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, என்னோட போராட்டம் கண்ணுக்கு தெரியாத உலகத்திலிருந்து வருகிறேன். நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், ஆவிக்குரிய எந்த காரியத்தை நாம் ஒன்று எடுத்து அதை நிறைவேற்றி முடிச்சோம். விசுவாசத்துக்காக எப்போது நின்றுக்குமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்துக்கு என்ன வருது? இடரல் இருக்குது. நம்ம அந்த விசுவாசத்தில் நின்றுக்கிறோமா?